ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதை நல்லா கிளறி விட்டாச்சு. அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மல்லிப்பொடி, உங்களுக்கு தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு கிளறிடுங்க. சட்டி அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஊற்று. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், முன்னாடி கம்மியாக தானே போட்டிருந்தோம். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டியாச்சு. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ வந்து நல்லா வெந்து நமக்கு தேவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. சுவையான புளிக்குழம்பு.